Hi all, welcome to Investor View. இன்னைக்கு வீடியோல மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸை பார்த்துருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதில் முதல்ல இருக்கிறது சுப்பீரியர் டைவர்சிஃபிகேஷன். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதால உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் ஆகும். இது ஒரு நார்மல் இன்வெஸ்டரை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய டைவர்சிஃபை பண்ணும். இதனால் பர்டிகுலர் செக்டாரில் மட்டும் இருக்க எக்ஸ்போஷரை குறைச்சி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஏற்படக்கூடிய ஓவரால் வாலட்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும். ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓவர்சைட். இப்போ நாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதை நாம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை இந்த வேலையை ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆன ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த செக்டாரில் இருக்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால ஸ்கீம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. மூணாவது, ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நீங்கள் மாதம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகம். உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மோரோவர், நீங்கள் நீண்ட காலத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்துங்க. அடுத்து, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அதாவது டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் இஎல்எஸ்எஸ் அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதில் உங்களுக்கு அரௌண்ட் 1.5 lakhs டாக்ஸ் டிடக்ஷன் பெனிஃபிட்ஸ் ஐடி செக்ஷன் 80C கீழே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸும் 0 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் கிடைக்கும். அடுத்தது, ஹையர் லிக்விடிட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அதை நீங்கள் ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸ்பெசிஃபிக்காக டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் லோட்லாம் இருக்காது. அது ஈஸியாக லிக்விடேட்டும் பண்ணிடலாம். மேலும் சில ஃபண்ட் ஹவுசஸ் அவசர காலத்தில் உடனடியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மீட்கவும் உதவுறாங்க. அடுத்து, லோ டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இப்போ நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ண அதிகமாக டிரான்சாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் பே பண்ணணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களோட டைவர்சிஃபிகேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதுவும் லோ டிரான்சாக்ஷன் சார்ஜஸோட. இதில் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வச்சு தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது நார்மல் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸை காட்டிலும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அடுத்து, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே செபி அண்ட் ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ளஸ் அதை கண்டினியூஸாக மானிட்டரும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்வெஸ்டர்ஸோட சிறந்த நலனுக்காக இயங்குதானும் உறுதி செய்கிறாங்க. கரண்ட் மேண்டேட் படி ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாருமே ஃபண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை ப்ராப்பராகவும் அதை ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் பார்க்க போகிறது லாக்இன் பீரியட். இஎல்எஸ்எஸ் மாதிரியான சில மியூச்சுவல் ஃபண்ட் 3 years லாக் பீரியடோட தான் வருது. ஸோ மெச்சூரிட்டி டேட் முன்னாடியே நீங்கள் இதை வெளியே எடுக்க முடியாது. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேபி 1 yearல மெச்சூர் ஆகிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம். அதை மீறி நீங்கள் வெளியே எடுக்க நினச்சா நீங்கள் எக்ஸிட் லோடாக ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் எடுக்கணும். அடுத்து, ஓவர் டைவர்சிஃபிகேஷன். ஒரு அட்வான்டேஜ் ஆப்ஷனே இங்கே நமக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. டைவர்சிஃபிகேஷனும் ஒரு ஆவரேஜ் ரிஸ்க் ஆஃப் லாஸோட இருக்கக்கூடியது தான். பட் இதுவே கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தால் உங்களோட ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணிடும். ஸோ இதில் அதிகமாக ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஃப்ளக்சுவேட்டிங் ரிட்டர்ன்ஸ். நார்மலாக அடிக்கடி நாம் கேட்கக்கூடியது தான் இங்கேயும் சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதில் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ்னு எதுவுமே கிடையாது.
இதனால உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். அடுத்தது நீட் ஆஃப் ரிசர்ச். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செல்ஃபாக நாம் ரிசர்ச் பண்ணி நமக்கும் அதில் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்லையும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதில் யார் எக்ஸ்பர்ட்னு நாம் தான் ரிசர்ச் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சர்ச் பண்ணி பணத்தை போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ETF பற்றின பேசிக்ஸ் பார்க்கலாம். ஹாவ் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.